அட்மிஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த அட்மிஷனில் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன, WT அட்மிஷனில்? ஓகே, முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நாங்கள் ஒரு ஆள்கிட்ட சைன் எடுக்க வேணும். யாருக்கிட்டேன்னு சொன்னால் எங்களை சிக்னேச்சர், அதே நேரம் நீங்கள் தான் இதுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு பிரின்சிபல்கிட்டையோ அல்லது ஜேபிக்கிட்டேயோ அல்லது ஜிஎஸ். ஓகே, இந்த 3 பேரில் ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஓகே, யாரார்கிட்ட சைன் எடுக்கலாமுங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் இதில் ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன 3 பேரும் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. மற்றாக்களை கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த 3 பேரை கன்சிடர் பண்ணிவிட்டு ஓகே அவங்களுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா சைன் வைக்கணும். ஓகே, உங்களோட பேரை நீங்கள் அவங்களுக்கு முன்னுக்கு போய் எழுதிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களோட பேரை வந்துட்டு சில உங்களோட ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீங்கள் சைன் பண்ணக்கூடிய ஜிஎஸ் இருக்கலாம், ஜேபி இருக்கலாம், பிரின்சிபல், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமான ஆட்கள். சில ஆட்கள் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கொடுத்தா அவங்க ஜஸ்ட் சைனை வச்சு தருவாங்க. சில ஆட்கள் அவங்களோட கையில் எழுதணுமென்று எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க டிவிஷன்ஸ் கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அவங்களுடைய பேரை நீங்கள் எழுதிட்டு போங்க. மேக்ஸிமம் அப்படி தான் செய்வாங்க. கூடுதலான ஆட்கள் நீங்கள் எழுதி போனால் அவங்க சைன் வச்சு தர தான் விரும்புவாங்க. ஸோ ஓகே, ஸோ இவர்த்த உங்களுடைய பெயர் வர வேணும். ஓகே, எஸ்சிடிஸ் உங்களுடைய எக்ஸாம் இதில் வந்துட்டு என்ன மாதிரி சொல்லியிருக்கப்பட்டிருக்குதோ அதே பேரை இங்கே நீங்கள் என்ன செய்யணும் கொடுங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட அட்ரஸ், இங்கே நீங்கள் எக்ஸாமில் மேலே என்ன கொடுத்துக்கிறீங்களோ அதே அட்ரஸை கொடுங்க. ஸோ அதை கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் உங்களோட இன்டெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே பேப்பரில் முன்னத்து சைட்டில் என்ன செய்யும் இன்டெக்ஸ் நம்பர் இருக்கும் இல்லையா. உங்களுடைய இன்டெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இந்த இருக்குது இல்லையா. இந்த இன்டெக்ஸ் நம்பரை நீங்கள் என்ன செய்யும் அவர்களில் எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட சிக்னேச்சர் கொடுத்துட்டு டிஎஸ்டன்ஸ் நீங்கள் சைன் பண்ண போகிறவர்கிட்ட என்ன செய்யுங்க கொடுத்து அவங்க பெரும்பாலும் சைனை வச்சுட்டு ஒரு ஃப்ரேம் அடிப்பாங்க. அவங்க சம்டைம் அவங்களோட அட்ரஸ் அவங்களோட நேம்லாம் எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த ஃப்ரேம் போதும், ஃப்ரேம்லேயே அவங்களோட பேர், அவங்களோட அட்ரஸ், அவங்களோட பொசிஷன் எல்லாமே இருக்கும். ஸோ நோ இஷ்யூஸ். அவங்களோட ஃப்ரேம் எடுத்துகிட்டு அவங்களோட சைன் எடுத்துகிட்டு டிஸ்டன்ஸ் அவங்களோட டேட்டையும் அவங்களோட ஃபோன் நம்பரும் கட்டாயமாக எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. அவங்களோட ஃப்ரேம்கள் இல்லாத பட்சத்தில். ஓகே, டேட்டை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. ஸோ அவங்க எழுதி தருவாங்க. ஸோ மட்டும் இருந்தால் போதும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட எக்ஸாமுக்குரிய இந்த விஷயம். ஸோ லாஸ்ட் டைமில் நீங்கள் ஜேபிஓ ஜிஎஸ்ஓ பிரின்சிபலை தேடிட்டு இருக்க வேணாம். இன்றைக்குள்ள இதை செய்து முடிக்க பாருங்கள். சரியா? ஓகே, அதே நேரம் டிஎஸ்டன்ஸ் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு என்னென்ன ஐட்டங்கள் தேவை, என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகணுங்கிற விஷயத்தையும் நாங்கள் ஒரு அடுத்த ஷார்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.